இதை பற்றி என் பையன்கிட்ட கேட்டப்ப என் பையன் என்ன சொன்னாப்லைன்னா, நிறைய பேருக்கு அந்த நீர்க்கட்டி இருக்கும். அது எல்லாருக்கும் ப்ராப்ளம் கொடுக்காது. சின்ன சின்னதாக இருந்தால் அதுவாகவே சரியாயிடும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். அவங்க வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நீர்க்கட்டி வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பச்சை கலர் காய்கறிகள், கீரை, பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். விட்டமின் சி சத்து உள்ள பழங்கள், காய்கறிகள், அந்த ஆரஞ்சு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் விட்டமின், நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நிறையா எடுத்துக்கணும். அப்புறம் ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நீர்க்கட்டி வராமல் இருக்கும். நம்ம உணவுலேயே நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னா மஞ்சள், இன்னொன்று விட்டமின் சி, இது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நீர்க்கட்டி வராமல் இருக்கும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை கொடுக்குதுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துட்டேன், கலச்சிக்காய் சாப்பிட்டீங்கன்னா நீர்க்கட்டி வராதுன்னு சொல்லி. அது ஒரு சித்தா டாக்டர் சொல்லியிருக்காங்க, கலச்சிக்காய் வந்து 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க சாப்பிட வேணாம், அதுக்கு மேலே உள்ளவங்க அதுவும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலச்சிக்காயை பற்றி எனக்கு என்னன்னு தெரியலங்க, அதனால நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கலச்சிக்காயெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதான் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.